ஹலோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபில தக்காளி சாதம் பண்ண போறேன். தக்காளி சாதம் வந்து பிரியாணி டேஸ்ட்ல செய்ய போறேன். எப்படி பண்ண போறேன்றத சொல்றேன். இது ரொம்ப சுவையா இருக்கும், எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி சாதத்துக்கு தேவையானதை என்னென்னன்றத நான் சொல்றேன். நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவு குவான்டிட்டிக்கு தான் பண்றேன். உங்களுக்கு ஆள் ஜாஸ்தி, மெம்பர்ஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா கூட கூட்டிக்கலாம் அந்த பொருள் எல்லாம். நான் இங்கே வந்து 3 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பழுத்ததான சிவப்பா இருக்கிற தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 கிள்ளி அதை 2 கீரி அழகா வச்சிருக்கேன். இந்த மாதிரி பூண்டு வந்து ஒரு 6 பல் பூண்டை வந்து சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு சிறு சைஸ் இஞ்சியை வந்து சீவி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டை வந்து தட்டி போடுறதுக்குள்ள இந்த மாதிரி செய்யறேன். இதுக்கு வந்து 2 வெங்காயம், 2 வெங்காயம்னா மீடியம் சைஸ் வெங்காயம். இது பெருசா இருந்ததுன்னா ஒரே ஒரு வெங்காயம். தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் ஜாஸ்தி தேவையில்லை, ஏன்னா அந்த தக்காளியோட டேஸ்ட் தெரியணுன்றதுக்காக தான். என்கிட்ட பெருசா இல்லை வெங்காயம், அதனால 2 மீடியம் சின்ன சைஸா இருக்கிற வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு என்ன பண்றேன்னா ஒரு சிறு கோலி சைஸ் புளியை வந்து தண்ணியில ஊற வச்சுக்க போறேன். அதாவது தக்காளியோட இந்த சுவையை கூட்டுறதுக்காக இந்த புளியை வந்து கரைச்சி அதுல போட்டா ஒண்ணு சேர்ந்து நல்லா வரும். இதுக்கு தேவையானது வந்து பே லீஃப் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பட்டை சின்ன துண்டு 2, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு. இதுதான் தேவையான பொருட்கள். இதெல்லாம் வந்து எண்ணெயில தாளிக்கக்கூடிய பொருள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சு அதோட சேர்த்து இதை செய்ய போறது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து சாதம் தனியா வச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு தேவை, குவான்டிட்டி தேவையோ அவ்வளவு வந்து ஒரு டம்ளர் சாதம், ஒரு சாதம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்க ஆள் மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி சாதம் முதல்ல வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது பொல பொலன்னு உதிரியா இருக்கிற கன்சிஸ்டன்சில வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்மதி ரைஸ்லயும் பண்ணலாம், நான் சாப்பாட்டு ரைஸ்லயே பண்றேன். இதுதான் நேயர்களே, ரொம்ப குயிக்கா பண்ணிடுறது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தக்காளி சாதத்துக்கான மசாலான்னு சொல்லலாம். இது தக்காளி எல்லாமே சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட் தயார் பண்ணிக்க போறோம். இந்த பேஸ்ட்டை நம்ம வைத்திருக்கக்கூடிய குக்டு ரைஸ் அந்த சாத்தோட இதை சேர்த்து பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். இந்த தக்காளி சாத்துக்கு வந்து சைட் டிஷ் வந்து நல்லா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், இல்ல அப்பளம் வடம் பண்ணி சாப்பிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு நேர்களே. இப்ப அந்த எடுத்து வச்ச தக்காளிய துண்டு துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயமும் சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். வாங்க நம்ம தக்காளி சாதம் ரெடி பண்ண போகலாம். நேர்களே, இப்ப அடுப்புல கடாய் வச்சுட்டு அதுல ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து இதுல 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு வடிக்க ஆரம்பிச்சிருத்து கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒண்ணு இல்லைன்னா 1.5 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இதுல இந்த கீரி வச்ச பச்சை மிளகாய் போடுறேன். துண்டா நறுக்கின பூண்டு. எப்பயுமே பச்சை மிளகாய கீரினா முறையோ இல்ல கட் பண்ணியோ போடுங்க. முழுசா அப்படியே நேரா போடாதீங்க, பச்சை மிளகாய் வெடிக்கும், டக்குன்னு மூஞ்சில பட்டுரும். இந்த துண்டு இஞ்சி போடுறேன். பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதையும் அதுல போட்டுறேன். இது வதங்கின அப்புறம் பருப்பு கொஞ்சம் ப்ரௌனிஷா ஆன பிறகு இப்போ ஆயிடுத்து. இதுல வெங்காயம் போடலாம். தேவைப்பட்டா புதினா இலை கொஞ்சோண்டு இருந்ததுன்னா போடலாம். எங்கிட்ட இப்ப புதினா இலை இல்லைனால அதுல போடல, ஆப்ஷனல் தான். இந்த வெங்காயத்தை வதக்கும் போது தக்காளியும் போடலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கலாம். கண்ணாடி பதம் வந்த உடனே தக்காளியை கட் பண்ண தக்காளியை இதுல போடுறேன். உப்பு எப்போ போடலாம்? உப்பு வந்து இந்த தக்காளி வதங்கும் போதே போடணும், அப்பதான் ஈஸியா குயிக்கா வதங்கிடும். போடுறேன், உப்பு போடுறேன். அதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி, தனியா பொடி இதெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ போட்டுற வேண்டியதுதான். இப்போ வந்து மஞ்சள் பொடி போடுறேன். மஞ்சள் பொடி போட்டாச்சு. ஹோம்மேடு தனியா பவுடர் வீட்லயே நான் செஞ்சு வச்சது, அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். எப்பவுமே அது வீட்டுல செஞ்சதே செஞ்சோம்னா ஒரு மனசு திருப்தியா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும், சுத்தமா இருக்கும். வீட்டுல பண்ணதுன்னா ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி மெத்தட் தான் இது. ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் தனியா பொடி. இதோடு கூட இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான உப்பு போடுறேன். சாதத்துக்கு எப்படி கொஞ்சம் உப்பு தேவைப்படும், அது அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்த உப்பு போட்டோம்னா குயிக்கா வந்து தக்காளியும் வெங்காயம் குயிக்கா ஒன்று போல வதங்கிடும்.
கொஞ்சம் வதங்கட்டும். நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன கோலி சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். அதை இதில் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு 7-8 நிமிஷம் மூடி வச்சுட்டோன்னா ஒன்றை போல் வெந்து போயிடும். கொஞ்சம் தக்காளி வதங்கினப்புறம் இந்த புளி கரைசலை விடுறேன். சில பேர் கடைசியில் எலுமிச்சம்பழமும் புளியலாம். இல்லை வேண்டாம், எங்களுக்கு எலுமிச்சம்பழம் வேண்டாம், புளி வேண்டாம்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் இதுக்கு ரைஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை ஆற வச்சிடணும் உதிரியாக வச்சு. இப்போ பாருங்கள், இந்த வதங்கிறதோட கொஞ்சமாக, ரொம்ப புளிப்பு இல்லாது இதை விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன். மூடினா ஒன்றை போல் வெந்து போயிடும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போக கொஞ்சம் அதை வதக்கிடுங்க. பாருங்க, இதை வதக்கும் போதே அந்த பிரியாணி டேஸ்டில் அந்த தக்காளி சாதம் வாசனை வருது. ஈவன் ஃபார் பிக்னிக்கு, லஞ்ச் பாக்ஸ், அதுக்கெல்லாம் நீங்கள் இதை செஞ்சு எடுத்துன்னு போகலாம். இந்த மசாலா பேஸ்ட்டு ஜாஸ்தி ஆகிடுதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 100 நாளைக்கு அது யூஸ் பண்ணலாம். தோசை, இட்லி இதுக்கெல்லாம் தொட்டுக்க யூஸ் பண்ணிக்கலாம். சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதனால் இந்த மசாலா பேஸ்ட்டை பற்றி கவலைப்பட வேண்டாம். கூட ஆயிடுச்சுன்ட்டு நல்லாவே பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் செஞ்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து ஒரு கிளறி இது வெந்துட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கலருக்காக சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி போடுறேன். கலருக்கு கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போடுறேன். 2 மிளகா தான் போட்டிருக்கனால காரத்துக்காக கொஞ்சமாக தனி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா கூட கூட்டிக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு விருப்பம் தகுந்த மாதிரி போடலாம். இதோடு கூட கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் கரம் மசாலா போடுறேன். இது எந்த பிராண்டாக இருந்தாலும் நீங்கள் போடலாம். கரம் மசாலா இல்லைன்னா பிரியாணி மசாலா பவுடர் கூட போடலாம். இதை பாருங்கள், இதெல்லாம் போட்டு ஒன்றா தொக்கு மாதிரி நல்லா பேஸ்ட்டாக ஒன்று சேர்ந்து வரும். பச்சை வாசனை போகும். ஒரு 5 to 8 minutes சும்மா இதை அப்படியே மூடி வைக்கலாம். ரெடி ஆகிடும். நேர்களே, இப்போ பாருங்கள், இந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா திக்காகி வந்துடுது. நல்லா திக்காகிடுது. எண்ணெய் எல்லாம் பின்னாடி தங்கியிருக்கு. இப்போது இந்த வடித்து வச்ச சாதம் இருக்குது பார்த்திங்களா, அதை உதிரியாக ஊற்றுதை கட்டி இல்லாமல் இப்படி போட்டுட்டு கலக்க ஆரம்பிக்கலாம். இப்போ சாத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அது இந்த தொக்குக்கு தான் போட்டிருக்கோம். இந்த பேஸ்ட் பண்ணுறதுக்கு சாப்பாடுக்கு கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் நேயர்களே, அந்த பேஸ்ட்டோட தேவையான அளவு குவான்டிட்டி சாப்பாடும் சேர்த்து சாதம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காதீங்க, எங்களோட சேனல் லால் பம்கின் 123 சேனல். குயிக் அண்ட் ஈஸி ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துன்னு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் இருக்கிறதுனால இதை ருசித்து உங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த தக்காளி சாத்துக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தக்காளி சாத்துக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே, நன்றி, வணக்கம். இது மாதிரி நிறைய வெரைட்டி ரைசஸ் உங்களுக்கு ஃபாலோயிங் இதில் நிறைய வீடியோஸில் அனுப்புகிறேன்.